ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவையாறு அசோகா அல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்போணம் டு கல்லணை போகிற வழியில் திருவையாறு அசோகா அல்வா சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த ஹல்வாக்கு. அதை நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஹல்வா செய்கிறதுக்கு நான் 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளவு எடுத்துக்கோங்க. சுகர், கீ எல்லாமே ஒரே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இது வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப கலர் மாறணும்னு தேவையில்லை. இதை ஒரு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இதை பாசிப்பருப்பை லேசாக இப்போ வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா அலசி கீழே ஊற்றிட்டு இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இதில் பாசிப்பருப்பை நீங்கள் பாத்திரத்தில் அப்படியே கூட நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கிறேன். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை ஹல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ சூடு வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே ஒரு 1/2 கப் எடுத்த நெய்யை தான் இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பட்டை எடுத்திருக்கேன், சின்ன துண்டு. முந்திரி பருப்பு தேவையானது எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்வீட் ரெசிபிலலாம் நான் பட்டை நான் எப்போதுமே சேர்ப்பேன். பாயாசம் இந்த மாதிரி ரெசிபிலலாம் நான் பட்டை சேர்க்குறது உண்டு. உங்களுக்கு வேணும்னா அந்த பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. அதை இப்போ ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்படி இல்லைனா நல்லா மிக்சியில் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ஹல்வாவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் சேர்க்குறோம். இதை நம்ம லேசாக அதை வறுத்துக்கலாம். இதை 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நம்ம இதில் பாசிப்பருப்பு மசிச்சு வச்சதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சீக்கிரமாக திரண்டு வரும் ஹல்வா நமக்கு. பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு திக்காக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விட்டு திக்கானதுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும். இது நல்லா கோதுமை மாவில் 2 நிமிஷம் இது மிக்ஸ் ஆகி வரட்டும். இது இப்போ இந்த அளவுக்கு இது மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் சுகர் சேர்க்குறேன். பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே சுகரையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அதே கப்லேயே நான் அளவெடுத்து சேர்க்குறேன். இதில் மொத்தம் இதுக்கு 1/4 கப் சுகர் சேர்த்தா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் சுகருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் நான் 1/4 கப் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா தான் சர்க்கரையோட அளவை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ கூட இதில் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் திருவையாறில் வாங்குகிற அசோகா அல்வா இதே கலரில் இருக்குங்கிறதுனால தான் இந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பு வறுக்கிறப்ப. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி 1/2 கப் எடுத்து வச்சதில் இடையில நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் அல்வாவுக்கு நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும். ஹல்வாவை இடையில கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா நமக்கு லேசாக அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக்காக இருந்தாலுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விடாமல் இருந்ததுன்னா நமக்கு லேசாக அடி பிடிக்கும். இது பருப்புங்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த அல்வாவை சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 10 நிமிஷத்தில் அந்த அல்வா ரெடி பண்ணி நம்ம முடிச்சிடலாம். எடுத்து வச்ச 1/2 கப் நெய்யும் நமக்கு சரியாயிடுச்சு. நான் இடையில 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் இடையில சேர்த்துருக்கேன். இப்போ இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்தாச்சு.
ஹல்வா ரெடி ஆகிற ஸ்டேஜில் வந்து நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டது வந்து மேலே லேசாக வந்து நிற்கும். அதுதான் வந்து நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி கரண்டியில் வச்சு திருப்பி விட்டோன்னா இதில் ஒட்டாமல் வரணும் சைடெல்லாம். இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் சைடெல்லாம். அதுதான் ஹல்வா பதம். இப்போ திருவையாறு அசோகா ஹல்வா சுட சுட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.